வாங்க பயணத்தை தொடங்குவோம். விடியற்கால போல் நம்ம ஈரோடு எடுத்துகிட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கிட்டோம். இன்று நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு தான் பயணிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். மகிழுந்து எடுத்துகிட்டு நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். நமது முப்பாட்டன் முருகனவரின் 6 படை வீடுகளில் ஒரு படை வீடு தான் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவில். அங்கே தான் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ எழில்மிகுந்த காட்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். நிறுத்தத்தில் மகிழுந்து நிப்பாட்டிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம். குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் முருகர் இந்த நெய்தல் நிலத்தில் இயற்கையாக அமைஞ்ச பாறையின் மேலே தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அவ்வளோ எழில்மிகுந்து இருக்குல்ல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த படை வீடுக்கு வந்த உடனே நம்ம முருகர் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட மூச்சு காற்று இந்த காற்றோட கலந்துருக்கும், அவங்க நடந்து சென்ற பாதையில் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க எப்படி அவங்களோட படையை நடத்தி சென்றிருப்பாங்க, இதெல்லாம் உணரும் போதே அவங்கள வாழ்ந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 3000 2000 ஆண்டுகள் பழமையானது. திருச்செந்தூரோட முதன்மை பேர் திருச்சீரலைவாய். இதோட பேர் விளக்கத்தை கீழே கொடுத்துருக்கேன். அது மருவி தான் இப்போ திருச்செந்தூராக மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாம் இயற்கை அமைந்த பாறைகள். கடல் உள்வாங்கும் போது பல தொல்லியல் சார்ந்த விடயங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கோயில் யானை உள்ளே வந்தோடனே எல்லாருமே அவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த மூக்கில் கூட அழகாக வேலை வரைஞ்சிருந்தாங்க. சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அவ்வளோ மகிழ்ந்திருந்தாங்க அங்கே உள்ள சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே. இங்கே பார்த்தீங்களா, கழுகு விமானத்தை வட்டமிட்டு கொண்டே இருந்தது. நல்லபடியாக இந்த இடத்தோட உணர்ச்சிகளை உள்வாங்கி கொண்டோம். திருப்பி நம்மளோட பயணத்தை தூத்துக்குடி நோக்கி தொடர்றோம். போகிற வழியில் இந்த வாக்கியத்தை பார்த்தேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல் உலகத்தில் உள்ள அனைவருமே சகோதர சகோதரிகள் தான். இப்படி இருந்துட்டால் உலகத்தில் போரே நடப்படாது. அறம் சார்ந்து இருப்போம். அப்படியே பாதுகாப்பாக சேர்ந்துட்டோம். என்னோடய பயணத்தையும் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.